அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி சாஸ்திரா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இப்போ சாஸ்திரா கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ரவுண்டுக்கான அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் 5 o'clockலேருந்தே வெயிட் பண்ணி இன்றைக்கி மார்னிங் தான் நம்மளுக்கு வந்து சாஸ்திரா கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த சாஸ்திராவோட ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் எப்படி போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்திராவோட இந்த ஹோம் பேஜ் இருக்கும். சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹோம் பேஜ் இருக்கும். இல்லை ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் தஞ்சாவூர் கேம்பஸ்க்கு தனியாகவும் எஸ்ஆர்சி கேம்பஸ்க்கு தனியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தஞ்சாவூர் கேம்பஸை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய லாகின் யூசர் ஐடி, அப்ளிகேஷன் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டு வந்திருக்கும். ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் யாராருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சதா அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மற்றும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் போட்டவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் எனக்கு ஒரு 15 பேர்த்தோட டீட்டெயில்ஸுங்கிறது கிடச்சிது. ஸோ அந்த 15 பேருக்கு வந்து என்ன கேம்பஸில் சீட்டு கிடச்சிருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, என்ன ஸ்ட்ரீம் 1னா ஜேஇ எக்ஸாம் பேஸ் பண்ணி, ஸ்ட்ரீம் 2னா தமிழ்நாடு மார்க்கை பேஸ் பண்ணி, அப்புறம் ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன, தமிழ்நாடு ரேங்கிங் என்ன, தஞ்சாவூர் ரேங்கிங் என்ன, திருச்சி ரேங்கிங் என்னங்கிறத வச்சு பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த கேண்டிடேட்டோட தகவல் பார்ப்போம், 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து கும்பகோணம் கேம்பஸில் கிடச்சிருக்கு, இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அண்டர் ஸ்ட்ரீம் 1. அவரோட தமிழ்நாடு ரேங்கிங்கிறது 256 மற்றும் திருச்சி ரேங்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 அப்படிங்கிற ரேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் கேம்பஸில் இசிங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து ரிமைனிங் எல்லாமே தஞ்சாவூர் கேம்பஸ் தான். தஞ்சாவூர் கேம்பஸில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தஞ்சாவூர் ரேங்கிங்கில் வந்து 62ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 3வது பர்சன் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒருத்தருக்கு அலோகேட் ஆகிருக்கு அண்டர் தி ஸ்ட்ரீம் ஆஃப் 1. சரிங்களா, அவரோட ஆல் இந்தியா ரேங்கிங்கிறது 3823, தமிழ்நாடு ரேங்கிங்கிறது 710 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து சீட்டும் அலோகேட் ஆகாமையும் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஸ்ட்ரீம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 6793 ஆல் இந்தியா ரேங்கிங், தமிழ்நாடு ரேங்கிங் 1935க்கு சீட்டுங்கிறது கிடைக்கல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங் 8920, தென் திருச்சி ரேங்கிங் 292க்கு சீட்டு கிடைக்கல. அதுமாதிரி ஸ்ட்ரீம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங் 6147, தமிழ்நாடு ரேங்கிங் 1618 சீட்டு கிடைக்கல. அடுத்து தஞ்சாவூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஸ்ட்ரீம் 2ல் ஆல் இந்தியா ரேங்கிங் 805, தமிழ்நாடு ரேங்கிங் 14ங்கிற நம்பருக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3996 ஆல் இந்தியா ரேங்கிங், தமிழ்நாடு ரேங்கிங் 759க்கு சீட்டு கிடைக்கல, தமிழ்நாடு ரேங்கிங் 789க்கு சீட்டு கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டர் தி ஸ்ட்ரீம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரேங்கிங்கில் 473க்கு தான் சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸுக்கு ஸ்ட்ரீம் 1ல் 1496 ஆல் இந்தியா ரேங்கிங், தமிழ்நாடு ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 158ங்கிற ரேங்கிங்க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து இசிஇயில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் தஞ்சாவூர் கேம்பஸ் ஸ்ட்ரீம் 1ல் ஆல் இந்தியா ரேங்கிங் 2717, அதே சமயத்தில் தமிழ்நாடு ரேங்கிங் 376க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் கேம்பஸ் ஸ்ட்ரீம் 1ல் ஆல் இந்தியா ரேங்கிங் 2738, தமிழ்நாடு ரேங்கிங் 386க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் 1ல் ஆல் இந்தியா ரேங்கிங் 3460, தமிழ்நாடு ரேங்கிங் 587க்கு சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து அதே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம் 1ல் ஆல் இந்தியா ரேங்கிங் 7483, தமிழ்நாடு ரேங்கிங் 2279. பட் அவங்களுக்கு எப்படி சீட்டு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கேம்பஸ் 149ங்கிற இந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆனவங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சவங்க கண்டிப்பாக 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டியூஷன் ஃபீங்கிறது ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீ பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணலைன்னா அந்த சீட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2க்கு போயிடும். ஸோ ரவுண்ட் 2ல் திருப்பி உங்களுக்கு சீட் அலோகேட் ஆனால் தான் உண்டுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் சீட் அலோகேட் ஆனவங்க 27ஆம் தேதிக்குள்ளே சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
பண்ணிடுங்க பை பேயிங் தி டியூஷன் ஃபீஸ். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து டியூஷன் ஃபீ பே பண்ணால் மட்டும்தான் ஸ்லைடிங்கிற ஆப்ஷனே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சீட்டு கிடைக்காத மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ரவுண்ட் 2 இருக்குது, ரவுண்ட் 3 இருக்குது. அது போக வந்து ரவுண்ட் 4லாம் வந்து ஸ்பாட் கவுன்சிலிங்லாம் கடந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ மாணவர்கள் சீட்டு கிடைக்காது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். சரிங்களா, கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டினியூஸாக சாஸ்திரா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், மாணவர்கள் மற்றும் பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் யாருக்காச்சும் சாஸ்திரா கவுன்சிலிங்கில் சீட் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன கேம்பஸ், என்ன ரேங்கிங், என்ன ஸ்ட்ரீமில், என்ன டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருக்குங்கிற தகவல்களை தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிகவும் நன்றி.